அல்லாஹ் தந்த சொத்து செல்வங்கள், அல்லாஹ் தந்த கண்ணியம் மக்களிடத்திலே அல்லாஹ் கண்ணியமாக வைத்திருக்கிறான் என்பதை நாம் எடுத்து கொண்டு பெருமையாக உலகத்தில் வாழ்ந்துடக்கூடாது சகோதரர்களே. பெருமை என்பது ஷைத்தானுக்குரியதாக இருக்கிறது. ஷைத்தான் பெருமையாக தன்னை பெருமைப்படுத்தி கொண்டான். அல்லாஹ் அவனை கேவலமாக ஆக்கி வைத்தான். அதனால பெருமையாக உலகத்தில் வாழ்ந்துடாதீங்க. உங்களுக்கு கீழே உள்ளவங்களை அனுசரித்து உலகத்தில் வாழ்ந்து கொள்ள வேண்டும் சகோதரிகளே. இன்று இருக்கக்கூடிய செல்வம் நாளை அவரிடத்திலே வரலாம். இன்று இருக்கக்கூடிய கண்ணியம் நாளை அவரிடத்திலே அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கலாம் சகோதரிகளே. உலகத்திலே கண்கூடாக பார்க்கிறோம். எத்தனையோ பேர் எப்படியோ உலகத்திலே பெருமையாக இருந்து மக்களை கணக்கெடுக்காமல் இருந்து மக்களுடைய செல்வங்களை அபகரித்து தான் உலகத்திலே நல்லவனாக ஆக்கி கொண்டு அவர்கள் எல்லாம் அல்லாஹ் கீழ்மட்டத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறான். கண் முன்னால உலகத்தில் எத்தனையோ பேர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஏதோ ஒரு அடிப்படையில் அல்லாஹ் கௌரவமாக வைத்திருக்கிறான், அந்தஸ்தோடு வைத்திருக்கிறான், செல்வத்தோடு வைத்திருக்கிறான் என்றால் அந்த செல்வங்களை நாம் எடுத்து கொண்டு மக்களோடு நல்ல முறையில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் சகோதரிகளே. மக்களோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நமது செல்வங்கள் சொத்துகள் கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் நாம் அவர்களோடு பழகும் பொழுது பேசும் பொழுது அழகான முறையிலே புன்னகை பூர்த்தவர்களாக நாம் உலகத்திலே வாழ்ந்துவிட்டு சென்று விடுவோம் சகோதரர்களே. அதனால நமக்கு கிடைக்கப்பட்ட செல்வங்களை, சொத்து செல்வங்களை, கண்ணியங்களை நாம் அப்படியே தக்க வைத்துக் கொள்வோமே. ஆனால் நாம் மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் சகோதரிகளே.